நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஏலியன்களால் உருவாக்கப்பட்ட கற்சிலைகளா? ஆயிரத்தி 1723ஆம் ஆண்டு டச் எக்ஸ்ப்ளோரர் ஜேக்கப் ரோஜ்வின் அப்படின்றவர் தான் இந்த தீவை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தீவோட பேரு ஈஸ்டர். ஈஸ்டர் அன்னைக்கு இவர் இந்த தீவை கண்டுபிடிச்சதுனால இந்த தீவுக்கு ஈஸ்டர்னே பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சுமார் 64 சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட இந்த தீவு உலகில் தனித்து விடப்பட்ட ஒரு தீவாகவும் கருதப்படுது. தென் பசிபிக் கடல்ல சில் நகரத்துல இருந்து சுமார் 2300 கிலோமீட்டர்ல இந்த தீவு அமைஞ்சிருக்கு. இந்த தீவு ஏன் இவ்வளோ பிரபலமா பேசப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் இங்க இருக்க பெரிய பெரிய கற்சிலைகள் தான். இங்க மொத்தம் 877 மனித முக அமைப்புகள் கொண்ட கற்சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கற்கள் மினிமம் 10 to 15 டன் எடை கொண்டதாகவும் மேக்சிமம் 80 டன் எடை கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கற்சிலைகளை யாரு எப்போ உருவாக்கினாங்க அப்படின்றது இன்னுமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. இந்த ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கிற சிலைகள் பற்றியும் இங்கே வாழ்ந்த பழங்குடியினர் பற்றியும் நிறைய கதைகள் உலா வந்துட்டு இருக்கு. கிமு 400க்கும் இடைப்பட்ட காலத்தில் பாலினேஷிய மக்கள் இந்த தீவுக்கு வந்திருக்காங்க. இந்த தீவை தாண்டி இவங்க பயணம் செய்ய ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களால இந்த தீவை தாண்டி போக முடியலையா. ஏன்னா சுற்றிலும் கடல் நீர் அதிகமாக இருந்ததுனால அதுக்கேற்ற போட் வசதி இவங்க கிட்ட இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால இவங்க இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த மக்களுடைய காதின் அளவை வச்சு இவங்களை 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்களாம். முதலாளிகளுக்கு காது பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னும் தொழிலாளிகளுக்கு காது சிறிய அளவுல இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இங்க இருக்கிற 887 சிலைகளுக்கும் காது பெரிய அளவுல இருக்கிறதுனால இந்த மக்கள் 2 பிரிவா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்றது ஆய்வாளர்களுடைய கருத்து. இந்த மக்கள் தங்களுக்குன்னு தனியா ஒரு எழுத்து முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன எழுத்து அப்படின்றத ஆய்வாளர்களால இப்ப வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலையா. இந்த ஈஸ்டர் ஐலாண்ட்ல இருந்த மக்கள் எங்க போனாங்க அப்படின்றதுக்கு 3 விதமா கெஸ் பண்றாங்க. அதாவது இவங்களுக்குள்ளேயே இவங்க சண்டையிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னும், அல்லது ஒரு பெரிய நோய் தாக்கத்தினால இங்க இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னும், உணவு பற்றாக்குறையினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா இதுல எது உண்மை அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த கற்களை பத்தியும் நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஏலியன்கள் வேற்று கிரகத்திலிருந்து பாறைகளை எடுத்துட்டு வந்து இந்த சிலைகளை உருவாக்கினதாகவும் சொல்லப்படுது. ஆனா பிற்பாடு ஆராய்ச்சி பண்ணதுல இந்த இடத்துல இருக்கிற எரிமலை கற்களால தான் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் இந்த தீவுக்கு வந்து இந்த மக்களை கொத்தடிமைகளாக்கி தங்கள் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்க இந்த தீவை பத்தி எவ்வளவு கதைகள் சொன்னாலும் இந்த தீவுல இருக்க சிலைகளை இப்ப வரைக்கும் யார் உருவாக்கினாங்க அப்படின்றதும் இங்க இருந்த பழங்குடியினர் எங்க போனாங்க அப்படின்றதும் ஒரு மர்மமான விஷயமாவே தான் இருக்கு. இதே மாதிரி அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.